வணக்கம் பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அமாவாசை வழிபாடு எல்லாருக்குமே ரொம்ப அ ரொம்ப இப்போ முந்தைய விட இப்போ அமாவாசை வழிபாடு ரொம்ப பிரசித்தியாக எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு சடங்கு சமுதாயங்களில் அமாவாசை வழிபாடும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த காலத்துல அமாவாசை வழிபாடு இவ்ளோ முக்கியத்துவம் தெரியாது. ஆனா இந்த இப்போ உள்ள இதுல ஜெனரேஷன் அமாவாசை வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லாரும் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கிறதாக இருக்குது. இந்த அமாவாசை வழிபாடு நான் பார்த்தீங்கன்னா, தெற்கு சைடு போக போக அமாவாசை வழிபாடுகளுடைய அளவுகள் குறையும். ரொம்ப அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வழிபாடு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, 3 அமாவாசை தான் எடுப்பாங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அப்புறம் இது புரட்டாசி அமாவாசை. இந்த 3 மாத அமாவாசைய தான் எடுப்பாங்க ஒழிஞ்சு, இவங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வழிபாடு தெற்கு சைடு அவ்வளவு எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா, அங்க தான் நம்ம ஃபுல்லாவே தெற்கு சைடு என்னன்னா, அமாவாசை வழிபாடுங்கிறத விட அவங்க ஃபுல்லாவே செவ்வாய் காரகத்துவம், ராகுவுடைய தன்மையும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. எதுனாலும் முன்கோபம், எதுக்குனாலும் உடனே வெட்டுக்குத்து. அந்த தன்மை அதிகமாக இருக்கிறது அங்க அதிகமா இருக்கும். அதனால அந்த சைடு என்னன்னா, நாங்க பலி குடுத்தல், இந்த மாரி விஷயங்கள் தான் அதிகமாக செய்வாங்க. இந்த காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதுக்கு முன்னோர்கள், மூதாதையர்களுடைய வழிபாடு, இந்த மாரி விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கை நடைமுறையாக இருந்து வந்தது. ஆனால் தை அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல்லா, அதாவது ஆடி மாசம் அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையுமே அ அந்த தெற்கு தமிழர்கள் ரொம்ப அதிகமாக எடுத்து பண்ற ஒரு அமாவாசையாக இருக்கும். இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னா, பொதுவா தை மாசம் இருக்கிற மாசங்களே அதிக கரிநாட்களை கொண்டு இருக்கும். நெறைய கரிநாள். தொடக்கமே கரிநாளுடன் தொடங்குற மாரி தொடங்கும். தை மாசத்தில் தொடக்கமே கரிநாளை தொடங்கும். இந்த கரிநாள்ங்கிறது என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து இறந்திருப்பாங்க. அவங்கள வழிபாடு முறைகளை தான் அங்க துவக்கத்திலிருந்தே நம்ம எடுத்துட்டு வரோம். இப்பங்கும்போது அந்த தை மாசத்தில் நம்ம என்னன்னா, மூதாதையர்கள், சூரியனுடைய வலிமை பெற்ற மூதாதையர்கள் உடைய வழிபாடுகள் இந்த தை மாசத்தை முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இதானது. அதாவது தை மாசம் சூரியன் தெற்கு நோக்கி நகருதல் பண்றதுனால, அதாவது தெற்க நோக்கி போகும்போது நம்மளுடைய சிவபெருமான் தட்சணாமூர்த்தி அவதாரமாக வருவார். ஏன்னா குமரிகாண்டத்துல தான் தட்சணாமூர்த்தியுடைய அவதார தன்மை இருக்குது. அங்கதான் அவர் கல் மரத்தில் கீழே உட்கார்ந்து 4 பிரம்மாவுடைய மகன்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு. இந்த பிரம்மா மகன்னா நம்மளுக்குள்ள ஒரு அறிவுரை கூறி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்பங்கும்போது தெற்கு சைடு குமரிகண்டத்தில் இருக்கிற அந்த இது நம்மளுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்ப இந்த தெற்கு சைடு நகரும் போது அந்த தட்சிணாமூர்த்தி குரு காரகத்துவத்துக்குரிய தன்மையாக நம்ம சிவ வழிபாடு, நம்ம மூதாதையர் வழிபாடை வழிபட்டால் நம்மளுக்கு எல்லா நோய் நொடிகள் எதுவுமே இல்லாமல் நம்ம சுபிச்சமாக மூதாதையர்கள் முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தை அமாவாசைங்கிறது ரொம்ப வலிமையான அமாவாசை. தமிழர்களுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லான அமாவாசையாக இருக்கும். அந்த வழிபாடுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன முறை தெரியுதோ அந்த முறையில் நம்ம பண்ணுவது சிறப்பாக இருக்கும். தை அமாவாசையில் 3 பேருக்கு தானம் கொடுப்பது ரொம்ப முக்கியமானது. அது யாருன்னா, முதலில் முதலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கணும். அதாவது கோயில் பூசாரி, கோயில் கடவுளை வழிபாடு பண்ணிக்கிட்டு கடவுள்கிட்ட நம்ம நெருங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் பூசாரிங்களுக்கு நம்ம முதலில் அன்னதானம் கொடுக்கணும். அன்னதானம்ங்கிறது சமைக்காத உணவுகளையும், சமைக்காத காய்கறிகளையும், அவங்களுக்கு வஸ்திரங்களும் நம்ம தானமாக கொடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுடன் கொஞ்சம் நம்மளுக்காக முடிந்த தொகையையும் வைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் 2வது தானம் காக்காவுக்கு உணவு தானம் கொடுக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். எள்ளு தண்ணி இறைச்சு காக்காவுக்கு உணவு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. 3வது பசுமாட்டுக்கு நம்ம வேண்டியதை வச்சிடணும். பசுமாட்டுக்கு என்னன்னா, முதல் நாளே கோதுமை தவிட வாங்கிக்கோங்க. அப்புறம் கீரையை வாங்கிக்கோங்க. இந்த கோதுமை தவிடு, கீரை இதெல்லாம் ஒண்ணா உருவி போட்டு வச்சுட்டு, ஒரு பச்சரிசி சாதத்தை நல்லா காய்ச்சி, கஞ்சி பதத்தில் காய்ச்சி, நல்லா நீர் அதிகமாக நிக்கிற மாதிரி கஞ்சி பதத்துல காய்ச்சி, அதுல இந்த கோதுமை, இந்த கீரை இதெல்லாம் உருவி போட்டு நல்லா தண்ணி ஆகாரமாக நல்லா வச்சிருங்க. கொஞ்சம் புளிப்பு ஏறணும். அதனால முதல் நாளே அதை நல்லா உருவாக்கி வச்சிருங்க. உருவாக்கி வச்சுட்டு அதை மறுநாள் மாட்டுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இதனால இந்த 3 தானங்களும் தை அமாவாசையில் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து 1008 காய்கள் வைப்பது ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க. 1008 காய்கள் எப்படி வைக்கிறது? அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கும். 1008 காய்கள் வந்து வசிஷ்டர் வந்து த தன்னுடைய இதுக்கு வந்து அதாவது சிரத்தத்துக்கு வந்து வேற யார விஸ்வாமித்திர கூப்பிடுவாரு. விஸ்வாமித்திரர் ரொம்ப கோவக்காரர் கூட. அதனால விஸ்வாமித்திரர் வந்து வரும்போது எனக்கு 1008 காய்கள் வைத்து உணவு படைச்சீங்க உணவு குடுத்தீங்கன்னா வரேன் அப்படிம்பாரு. அப்போ அவங்க மனைவி வந்து நான் பண்றேன் நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாரி விஸ்வாமித்திரரும் உணவு உட்கொள்ள வருவாரு. பார்த்தீங்கன்னா 1008 காய்களுக்கு 4 காய் தான் இருக்கும். 4 காய்கள். அது என்னலான்னா 4 வாழைக்கா, 8 வாழைக்கா வச்சிருப்பாங்க. அப்புறம் பாகக்காய் வச்சிருப்பாங்க. அப்புறம் பிரண்டை வச்சிருப்பாங்க. அப்புறம் பலாக்காய் அப்படிங்கிறது. பலாக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம பலாக்காயினாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சுளை. ஒரு பெரிய சுளையில எண்ணற்ற காய்கள், எண்ணற்ற நரம்புக்கு இடையில் ஒரு காய்கள் உட்கார்ந்திருக்கும். அப்ப அந்த பலாக்காய் வந்து அவ்வளோ அத்தனை 1000 காய்களுக்கு தகுதியான பலாக்காய், பாகக்காய், பிரண்டை, அப்புறம் நம்மளுக்கு வந்து வாழைக்காய். இது இவ்வளவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப 1008 காய்களுக்கு சமமாம். அந்த காய சமைச்சு அவங்களுக்கு குடுத்த உடனே அவர் முழு திருப்தியுடன் போனார் அப்படிம்பாங்க. அதனால அந்த 1008 காய்களுக்கு பதிலாக இதில் ஏதாவது ஒரு காயை பலாக்காய வைக்கலாம், இல்லாட்டா வாழைக்காய வைக்கிறது, இல்லாட்டா நம்மளுக்கு அந்த பிரண்டை இதெல்லாம் நம்ம வந்து அந்த அமாவாசை சமயத்தை உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரி, அது போக அது வந்து மூதாதையர்களுடைய சந்தோஷமும் சரி, நம்மளுடைய குரு காரகத்துவம் அதாவது முனிவர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பவர் கொடுக்குற மாதிரி அந்த இடம். அதனால அது வந்து ரொம்ப அந்த 1008 காய்கள் வைத்து அந்த சிரத்தம் பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காய்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்னன்னா அன்னைக்கு எண்ணெய் தேய்த்தலோ எண்ணெய் வாங்குதல் கூடாது, துடப்பம் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி வீட்டை வந்து கோலம் போட்டு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடாது. அப்போ அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விசேஷ நாள் இருக்குது, ஒரு விசேஷ நாளும் அமாவாசை வந்திருக்கு. அப்ப நான் எப்படி பண்றதுன்னா முதல்ல தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்களை போய் தர்ப்பணம் ஆற்றங்கரை குளத்தங்கரையில் போய் தர்ப்பணம் கொடுக்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே இறந்தவங்க போட்டோவை நல்லா தொடச்சி அவங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் படைச்சு வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் வேணா கூட ட்ரெஸ் எடுத்து வைப்பாங்க. பண்ணிட்டு அதுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறவு தான் நம்ம வந்து விசேஷ நாட்களை கொண்டாடலாம். தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு காக்காக்கு சாப்பாடு வைக்கல், மாடுக்கு சாப்பாடு வச்சுட்டு இறந்தவர்களுக்கும் உணவு படையல் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அமாவாசை அதாவது 1 to 2 தான் அமாவாசைக்கு இறந்தவர்களுக்கு நம்ம படையல் படைக்கிறது. மத்தியானம் 1 to 2. அந்த 1 to 2க்குள்ள நம்ம வந்து அந்த படையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பூஜைகள் எல்லாம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த விசேஷ நாளுக்குள்ள பூஜைகளை நீங்க பண்ணலாம். அதனால காலையில நம்ம செய்ய வேண்டிய அமாவாசை வழிபாடுகளை ப்ராப்பரா கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய விசேஷ நாள் ரொம்ப என்ன விசேஷமா இருந்தா அதுக்கப்புறம் நீங்க பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால 2 விசேஷ நாள் ஏன் இதை சொல்றோம்னா சில பேருக்கு அமாவாசை சமயத்தில் பிறந்த நாள் வந்திருக்கும். சில பேர் அமாவாசை சமயத்தில் ஏதாச்சும் கல்யாண நாளோ ஏதாச்சும் அந்த டேட் சமயத்துல வந்திருக்கும். அப்போ நீங்க அதுக்கு ரொம்ப ஐயோ இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் தேவையே இல்லை. ஆனா காலையில தர்ப்பணங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் திருப்திப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய விசேஷ நாட்கள் நீங்க திருப்தியா பண்ணலாம். அதுல எந்த குறையும் இருக்காது. அது தவறும் கிடையாது. அதே மாதிரி அமாவாசை சமயத்தில் சுமங்கலி பெண்ணுங்கள் தன் தாய் தந்தைக்கு வந்து தர்ப்பணமோ அதாவது இது பண்ணவோ கூடாது. மத்தவங்க பண்ணலாம். அதாவது கைம்பெண்கள் பண்ணலாம். அதாவது கன்னி பெண்கள் பண்ணலாம். ஆனால் சுமங்கலி பெண்கள் அதை வந்து அமாவாசை சமயத்தில் அதை தர்ப்பணம் கொடுத்தல் கூடாது. யாருக்கு? தாய் தந்தைகளுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு சுமங்கலி பெண்கள் வந்து கொடுக்கும்போது அது அந்த வீட்டில் உள்ளவர்களை சாரும். அந்த வீட்டுல உள்ளவங்க அவங்க மாமா மாமி வீட்டுக்காரு அதெல்லாம் வந்து உயிரோட இருக்கும்போது இவ வந்து பண்ணுனானா அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் சேரவே சேராது. நீ எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு தான் சேரும். அதனால பிறந்த வீட்டை விட புகுந்த இடத்துக்கு தான் நீங்க செய்யற தர்ப்பணங்கள் கிடைக்கும். அதனால நீங்க அப்பா அம்மாவுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு பிறந்த இடத்த விட்டுட்டு புகுந்த இடத்துக்கு வந்து நீங்க கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதனால நம்ம புரட்சி பண்றோம் அது பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுமங்கலி பெண்கள் அந்த தர்ப்பணம் வந்து கொடுக்க கூடாது.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அப்ப எனக்கு நான் எப்படி எங்க அம்மா, அப்பாவுக்கு செய்றது? என் தம்பி செய்ய மாட்டேங்கான், எங்க அண்ணா செய்ய மாட்டேங்கான். நான் பிறந்த கடமைக்கு நான் செய்யணுமேன்னு சொல்லிட்டு சில பேர் புலம்புவாங்க சில பெண்கள். ஒரு திருப்தி அதாவது பாசம் அதிகமாக இருக்கும் தாய் தகப்பன் மேல். அப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுக்குள்ள ஏரியான்னு சொல்லிட்டு கிச்சன் வச்சிருப்போம். அந்த கிச்சன்ல உங்களுக்கு தேவையான பதார்த்தத்த வச்சு அப்பா ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, தென்மேற்கு பகுதிய உங்க வீட்டின் வெளியில வந்து வச்சு, ஒரு படையல் போட்டு, ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு, அந்த மாரி தென்மேற்கு பகுதியில உங்க வீட்ட விட்டு வெளிய வைத்து, அதாவது போர்டிகோ இருந்தா வைக்கலாம். இல்லாட்டா நம்மளுடைய பால்கனி இருந்தா பால்கனியில வச்சு வழிபாடு பண்ணிட்டு, அத யாருக்காச்சும் தானம் குடுக்கணும்னாலும் குடுத்துக்கலாம். இந்த மாரி ம் அ சாமி கும்பிடுதல் வந்து அந்த ஃபோட்டோ வைத்து நம்ம வெளியில வைக்கிறதோ, இல்லாட்டா போர்டிகோல வச்சோ அந்த மாரி கும்பிடும்போது, அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சேரும். ஏன் வீட்டுக்குள்ள வச்சு பண்ணக்கூடாதுன்னா, உங்க வீட்டு நிலைவாசல், உங்களுடைய குலதெய்வங்கள், உங்க கணவர் வீட்டுடைய குலதெய்வம், உங்க கணவர் வீட்டு முன்னோர்கள் எல்லாருமே அங்க தான் சூழ்ந்து இருப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள வச்சு படையல் பண்ணி உங்க அப்பா, அம்மாக்கு பண்ணும்போது, இவங்களெல்லாம் தாண்டிட்டு உங்க அப்பா, அம்மா உள்ளுக்கு வர முடியாது. அவங்க அழுகை என் பொண்ணு எனக்காக பண்றா, என்னால அத ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மன வருத்தம் அதிகமாக இருக்கும். அதனால நிலவாசலுக்கு தாண்டி அவங்களால உள்ளுக்கு வர முடியாது. உள்ளுக்கு வரனா உங்களுடைய வீட்டுக்காரருடைய குலதெய்வமும், உங்களுடைய மூதாதையர்கள் சம்மதம் கிடைச்சா தான் உங்களுக்கு உள்ளுக்கு வர முடியும். அவ்வளோ கஷ்டப்படுத்தக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிலவாசல தாண்டி வெளியில வச்சு நீங்க பண்ணும்போது, அது அவங்களுக்கு சேர வேண்டிய தர்ப்பணங்கள், சேர வேண்டிய பூஜைகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அமாவாசை சமயத்தில் நீங்க வந்து பெண்கள் வந்து விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்கள் விரதம் இருந்து சமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்கள் தான் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து வீட்டுக்கு வரணும். பெண் வந்து அதுக்கு திருப்திப்படுத்தும் வகையில் எல்லா உணவும் செஞ்சு காலையில எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அவங்களுக்கு வேண்டியத பண்ணி குடுக்குறது தான் உங்களுடைய கடமை. அதனால பெண்கள் அத விரதம் இருந்து ஆண் விரதம் இருக்கிறான், அதனால நானும் விரதம் இருக்கிறேங்கிறத விட, அரிசி சோறு சாப்பிடாம ஏதாச்சும் டிஃபன் மாரி எடுத்துட்டு நீங்க வந்து தர்ப்பண வேலைகள நீங்க எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த மாரி தை அமாவாசை நாளில் நம்ம மூதாதையர்கள், நம்ம முன்னோர்கள் வழிகளை கரெக்ட்டாக பின்பற்றி வந்து, இறை வழிபாடுடன் நம்மளுடைய முன்னோர்களையும் வழிபட்டு வந்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. முன்னோர்களோட முழுமையான ஆசீர்வாதம் பெற்று, சுப நிகழ்ச்சிகள் எளிதில் கைகூட ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸா இருப்பாங்க. அவங்களுடைய அருள பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.